வருண் ப்ரோ வணக்கம். வணக்கம் தலைவா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம். ஆக்சுவலி நம்ம ஜாலியாக பேச வேண்டியது பயங்கர ஃபன்னாக ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் தமிழ்நாடே இன்னைக்கு வேற ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க, குரல்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க, என்னென்ன சொல்லலாம். அதை பற்றி நிறைய செய்திகள்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. நான் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் இப்போ கேமரா முன்னாடி நான் அப்பியர் ஆகிறேன். அடிப்படையில் நான் பார்க்குற ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களாகட்டும், தமிழக வெற்றி கழகத்துடைய அரசாங்கமாகட்டும் மிகப்பெரிய அளவில் கார்னர் பண்ணப்பட்டு மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு வராங்க. குறிப்பாக எதிர்கட்சிகளால் பப்ளிக்கும் பயங்கர ஆங்கராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான போஸ்ட் அண்ட் பதிவுகளை பார்க்க முடியுது. அது உண்மை பொய் தெரியாது, நமக்கு உண்மையாகவும் கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு சாதாரண குடிமகனா, நீங்கள் டிவிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், போடாமல் இருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. பதவியேற்று 20 நாள் ஆயிருக்குது இன்னையோட, அல்லது எலெக்ஷன்ல ஜெயிச்சு 20 நாள் ஆயிட்டு இருக்குது. இந்த சூழல்ல இப்படி மொத்த குற்றச்சாட்டையும் அல்லது கண்டனத்தையும் அரசாங்கத்து மேலேயும் முதல்வர் மேலேயும் போடுறது சரின்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? ஜென்யூனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். நீங்க அதை இல்லைங்க ஏத்துக்க முடியாதுன்னா நீங்க ஸ்டாண்ட் கரெக்டட். இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில நிறைய பேர் புரியமானது திமுகவை நீ இதெல்லாம் கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் 4.5 வருஷம் கிட்ட தொடர்ந்து அதை மட்டும்தாங்க பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா அந்த டைம்லயும் சில கேசஸ்லாம் நடக்கும் பிரியா ப்ரோ. அப்போ நான் நான் எதிரில் இருக்கவங்க கிட்ட கேட்பேன் அப்படின்னா, இங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எப்படி டிரெக்டா ஸ்டாலினோ எப்படி டிரெக்டாக முதல் விஜயும் காரணமாக முடியும், அந்த மாதிரி கேசஸில் மட்டும் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒரு ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளுக்கு அப்புறமும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, நிறைய நம்பர்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, ஒரே மாதிரியான ரேப்ஸு, குழந்தை கடத்தல், இல்லை கிட்னி திருட்டு, இல்லை மின்வெட்டி, எதாக இருந்தாலும் ஒரு வருஷம் நடந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் அதுக்கு பண்ணலை, அதை ஒழிக்கிறதுக்கான எதுவும் அவேர்னஸ் நடவடிக்கை ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குற்றம் சாட்டலாம். ஒரு 20 நாள் வரக்கூடிய ஒரு ஆட்சியில் எடுத்தோன்னே விஜய்க்கு இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா, நீங்கள் ஆக்ஷன் ஹீரோன்னு நினச்சோம், பாத்தியா திமுக ஆட்சியில் நடந்ததா நடக்குதா மாற்றமா அப்படின்னு கேட்கறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விமர்சனமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதற்காக போன ஆட்சியில் ஸ்ரீமதி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட சைடு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பொண்ணு மேலேயோ விக்டிம் பிளேமிங் பண்ணுறாங்களா, அந்த மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது. இது சொசைட்டியில் நடந்தது ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதனால் டைரெக்டாக இது விஜயோட ஆட்சியில் தொடர்ந்து நடக்குது. அதனால் அவருடைய நிர்வாகம் சரியில்லை, போலீஸ் ஆக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்றது எடுத்தோன்னே இது ஒரு ப்ரொடக்டிவா இல்லை பார்த்தீங்கன்னா இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி மேலே இருக்க ஒரு அக்கறையில் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா எனக்கு படல. முதல்ல எனக்கு அதை தாண்டி என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இந்த குறிப்பிட்ட சம்பவம் பொறுத்த வரைக்கும் நாம் செய்திகளில் கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்களுக்கு நன்கு தெரிந்த 2 பேர், அந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரிஞ்ச, அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச 2 பேர், கார்த்தின்னு ஒருத்தன், மோகன் ஒருத்தன் நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ சாக்லேட் கொடுத்து கூட்டிகிட்டு போய் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம செய்தி கேள்விப்பட்டோம். என்னென்னலாம் அது வேண்டாம், அதை பேச வேணாம், எல்லாருமே செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போது நம்ம கடந்த ஆட்சியில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு பிரதர். நான் ஆனஸ்டாக பேசுகிறேன், எல்லா சம்பவத்துக்கும் ஆட்சியை குறை சொல்லவில்லை. நம்ம சில அளவுகள் வச்சுருப்போம். பண்ணவன் ஆளுங்கட்சிக்காரனான்னு பார்ப்போம், அதை கடுமையாக நம்ம கேட்போம். கரெக்ட். அப்படி இல்லையா பண்ணவன் தொடர் குற்றவாளியான்னு பார்ப்போம். ஏற்கனவே பல குற்றச்சம்பவங்கள் செஞ்சிருந்தோம், அவனை காவல்துறை கண்காணிக்காம விட்டுருந்து மறுபடியும் அடுத்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப கோயம்புத்தூர்லயே ஏதோ ஒன்று நடந்துச்சுல அதே மாதிரிதான் கோயம்புத்தூர்லயும் ஒரு மாணவி கார்ல வச்சு, அதுவும் பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் அண்ணா பல்கலைக்கழகம் அதே. ஆனா இந்த பர்டிகுலர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க. இந்த மாதிரி இஷ்யூ எடப்பாடியார் முதலமைச்சரா வந்திருந்தா நடக்காம வந்திருக்குமா? நடந்திருக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தா, அண்ணன் சீமான் அவர்கள், யாரு வந்திருந்தாலுமே இது நடந்திருக்கும். இந்த மாதிரி சொல்றேன், 3 வருஷம் கழிச்சு நடக்காம இருக்குமானா நடக்கலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள். ஸோ இங்க இதுக்கு கவர்மெண்ட்டை நேரடி குற்றச்சாட்டு அல்லது காவல்துறை நேரடி குற்றச்சாட்டு அப்படின்ற அரசியல் அசிங்கமானது, அருவருப்பானது. குறிப்பாக இந்த விஷயத்தில் திமுக பண்ணிட்டு இருக்கிற அரசியல் ரொம்ப 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 கேவலமானது. முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு, காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு, நான் மறுக்கல. இதே இன்னும் 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு கஞ்சா போதையில் இந்த அட்டூழியம் அந்த அட்டூழியம் செய்தி வந்தா முதலமைச்சரை தான் கேள்வி கேட்போம். ஏன்னா 3 மாசம் டைம் இருந்துச்சு, முழு வீச்சா சீரியஸா இறங்கி இருந்தீங்கன்னா நீங்க இதை ஒழிச்சிருக்கலாமே நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னா சமீபத்துல ஒரு நண்பர் சொன்னாரு, அவர் ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட பைக்ல இதுல போகும்போது பேசிட்டு போகும்போது சொன்னாரா, சார் நிஜமாவே சீரியஸா தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்களையும் கஞ்சாவையும் இந்த மாதிரியான பொருட்களையும் சீரியஸா இறங்கி ஒழிக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்களாம்.
அந்த காவல்துறை அதிகாரி சொன்னாராம், எங்களுக்கு அதிகாரிகள் சைட்ல இருந்து எந்த பிரஷரும் இல்லாம ஃபுல் சப்போர்ட் இருந்து ஃபுல்லி எங்களுக்கு வந்து எல்லா கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து, ஐ மீன் எக்யூப்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே முழு அதிகாரம் கொடுத்து, அரசாங்கம் அரசியல்வாதிகள் சைட்ல இருந்து எந்த பிரஷரும் இல்லாம எங்களை முழு வீச்சில் இறக்கி விட்டா வித்தின் டேஸ்ல இது பாசிபிள். டேஸ்னா ஒரு 10 days 15 daysல கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு, எதுவுமே 100% கிடையாது. ஏன்னா நம்ம டெட்டால் கூட 99.9 தான் சொல்லுவாங்க, கிருமி இன்னும் ஆடிட்டு தான் இருக்கும். ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு நல்லாவே வித்தியாசம் தெரியுதுன்ற இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் வித்தின் டேஸ்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ 3 மாசம் கழிச்சு இந்த மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டோம்னா முதலமைச்சரை நம்ம அன்னைக்கு கேள்வி கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த இஷ்யூக்காக டிவிகேவை கார்னர் பண்றது அப்படிங்கிறது சும்மா எதையாச்சும் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக, அரசியல் பண்ணணுமேன்றதுக்காக திமுக பண்ணுன்னு தான் நான் பாக்குறேன். ரைட். இன்னொரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்தி வந்து ட்வீட் வருது, உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து ட்வீட் வருது. அந்த குற்றவாளிகள்லாம் பிடிச்ச 2 மணி நேரம் ஆயிடுச்சு, சரியா? அப்போ வந்து அப்பதான் எந்திரிச்சிருக்காருன்னு சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர். எந்திரிச்சு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி வழக்கமான இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இந்த ஆட்சி தாவேகா ஆட்சி காலத்துல அது நடந்திருக்கு இது நடந்திருக்கு இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு இவ்வளவு குற்றங்களை சாட்டி விட்டு அவங்க ஏதோ வந்து புனித ஆட்சி நடத்துற மாதிரி, அவங்க ஆட்சி காலத்துல எதுவுமே நடக்காத மாதிரி வழக்கமான இந்த பழைய பஞ்சாங்கத்தை பாடுற மாதிரியே வந்து பழைய அரசியல் பேச்சு மாதிரியே பண்ணிட்டு கடைசியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். இந்த அளவுக்கு பொறுப்போட தான் அவரோட ட்வீட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவேர்னஸோட தான் அவரே வந்து போட்டிருக்காரு. ஸோ பேசிக்கலி என்ன தெரியுதுன்னா, எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஸ்டாலின் சொல்லுவார்ல, எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் சொல்லி அவர் ஆட்சியில் இருக்கும்போது திருப்பியும் அவர் அதையே சொல்றீங்க, இப்போ நீங்கள் தாங்க பதவியில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் எது நடந்தாலும் 10 ஆண்டுகள் அதிமுகவில் இருந்தாங்க, அவங்க விட்டுட்டு போனதான் நாங்கள் சரி செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னவர் 20 நாளுக்குள்ளேயே இது தாவேகா ஆட்சியில் நடக்குது கண்மூடித்தனமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து இந்த மாற்றத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு பின்னோக்கி இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத தான் இருக்கு. குறிப்பா நான் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் டிஸ்கிளைமரா சொல்லிடுறேன். தாவேகா நண்பர்கள், தீவிர தாவேகா ஆதரவாளர்கள் இதை பார்த்துட்டு நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க போல இருக்குது, இந்த விஷயம் பாரு இப்போ கூட ஒரு மாதிரி டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுறாங்கன்னு சொல்லி நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்படி இல்லை, இந்த விஷயத்துல தப்புன்னு படுது, ஓவரா கார்னர் பண்றது தப்புன்னு படுது. ரெண்டாவது, உதயநிதி பத்தி நீங்க சொன்னதுக்கு வந்துடுறேன். அந்த டேட்டா இருக்குது இல்ல, நம்பர்ஸ் எல்லாம் போட்டு இந்த 15 நாள் இவ்வளவு நடந்திருக்குதுன்னு போட்டாருன்ட்டு 5 வருஷத்துல என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி அன்புமணி நாகராஜ் அவர்கள் உடனே போட்டிருந்தாரு. இல்ல அவருக்கு கவுண்டர் கொடுத்து போடல, இந்த நிகழ்வுக்கு வருத்தம் அல்லது கண்டனம் நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தி தான் ட்வீட் போடுறாரு. அதுல ஒரு டேட்டா என்ன டேட்டானா, கடந்த 5 வருஷ திமுக ஆட்சியில 23,000 27,000 போக்சோ வழக்குகள் பதிவு, போக்சோ குற்றங்கள் 20,000 மொத்தமா பாலியல் குற்றங்கள் வரும்போது 70,000 ஏதோ போட்டிருந்தாரு. பேசலாமா? திமுக பேசலாமா? அதுல எத்தனை பேர் திமுக காரன்றத பேசலாமா? அதை வடிகட்டி எடுத்தா அது எங்க இருக்குன்னு தெரியாது. இதுல 2022 முதலமைச்சர் பாருங்க, இப்பயும் ஸ்டாலின் அவர்களை வந்து ரைமிங்ல முதலமைச்சர் வந்துடுறாரு, தனலட்சுமி அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்து நீங்களும் அடிக்கடி வந்து தனலட்சுமி உட்காரு அப்படிங்கிற மாதிரியா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2022 அவர் முதலமைச்சரா இருந்தப்ப ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துல ஞாபகம் இருக்கா, அந்த மாஸ்க் எல்லாம் கூட அது வந்து அதுக்கப்புறம் அப்படி இன்னொரு வீடியோ வந்துச்சு இல்ல, போதையின் பாதையில் செல்ல வேண்டாம், உடம்புக்கு கெடுதின்னு தெரிஞ்சும் ஏன் அதை நீங்க தேடி போய் பண்றீங்க, நீங்க பார்த்து வளர்த்த உடம்ப இப்படி எல்லாம் பாதிக்கலாமா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தார். அதாவது சபதம் எடுப்போம், போதையை ஒழிப்போம், அதாவது தடை செய்யப்பட்ட எல்லா போதை. அதுக்கப்புறம் 4 வருஷம் கவர்மெண்ட் இருந்துச்சுங்க. 4 வருஷ கவர்மெண்ட்ல எத்தனை அளவுக்கு நீங்க கஞ்சா புழக்கத்தையும் போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்தினீங்க. இந்த சூடோஎஃபெட்ரின் மேட்டர்லாம் அதுக்கப்புறம் தான் பீக்ல வருது. அதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஒரு துளி கூட பண்ணல. பெண்கள் பாதுகாப்பு, இரும்பு கரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, சர்வாதிகாரியா மாறுவன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. ஏன் கட்சிக்காரங்க குறிப்பா தப்பு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நான் சர்வாதிகாரியா மாதிரி வேற மாதிரி பண்ணிருவேன், இந்த டைலாக்லாம் பேசுனீங்க. என்ன பண்ணீங்க 5 வருஷம்? இன்னைக்கு எந்த மொகரக்கட்டையை வச்சுக்கிட்டு வந்து இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க முதலமைச்சர் திட்டுறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் பேசுவாங்க, சொந்தக்காரங்க பேசுவாங்க, ஊர்க்காரங்க பேசுவாங்க, பொதுமக்கள் பேசுவாங்க. யாரு நீங்க? என்ன தகுதி இருக்குது திமுகவுக்கு? இதுதான் என்னுடைய புரிதலா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம், நீங்க டிஸ்க்ளைமர்னு சொன்னதுல எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. சர்க்குலேஷன்ல ஒரு காணொலி ஒன்று இருக்கு.
அதை குறித்து வந்து இது உண்மையா எல்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், ஏன்னா அது யாருக்குமே தெரியாது. 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, காவலர்கள் அமர்ந்து அந்த ப்ரெஸ் மீட் முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று. முதல்ல அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா சில நியூஸ் சேனல்ஸ் அதை வந்து போட்டுட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இதை பற்றி இவ்வளோ பேசணுமா? ஸோ இப்போ போயிட்டு இருக்க இந்த இஷ்யூவில் இந்த ஒரு சப் இஷ்யூ பற்றி பேசணுமா, இல்லை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். கேமரா முன்னாடி சிரிக்கிறத பற்றிலாம் சரவண வங்கியில் பேசக்கூடாது, ஏன் அப்படின்ட்டு உலகத்துக்கே தெரியும். ஏன்னா நேஷனல் லெவலில் போய் சிரிச்சுட்டு வந்தவர். இப்போது காவல்துறை அதிகாரிகள் சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது மனசாட்சி இருக்காயா உங்களுக்கெல்லாம்? நீங்கள்லாம் கொஞ்சமாச்சும் மனுஷங்களா? உங்கள் வீட்லேயும் பெண்கள் இல்லையா? உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இல்லையா? எப்படி சிரிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டுன்னு தான் தோணுது. நான் இந்த இடத்துல ஏன் இந்த ஒருவேளை நானும் கூட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே யோசிக்கிறவங்க தான் என்ன, நானும் அதை கொடூரமாக பார்த்து கோவம் தான் பட்டிருப்பேன். ஆனால் ஒருவேளை அந்த வீடியோ உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க அதிலே வாழ்கிறவங்க பிரதர். வெறும் துக்க செய்திகளையும் சோக செய்திகளையும் கொடூர செய்திகளையும் கொலை கொள்ளை எல்லாம் இதை மட்டுமே கேட்டு 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 அது வெறும் என்ன சொல்றது வழக்குகளாகவே அவங்க கேள்விப்பட்டு அதிலே வாழ்றாங்க. அதே மாதிரி தான் வழக்கறிஞர். இன்ஃபேக்ட் நீங்கள் டாக்டர்ஸ் கூட பாருங்களேன், நமக்கு சிலதெல்லாம் பார்த்தா சில ஆக்சிடென்ட் பிஞ்சு போய் கிழிஞ்சு போய் இதெல்லாம் பார்த்தா நம்ம என்னென்னமோ ஆகும் நமக்கு. டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக அதை பண்ணிட்டு மறுபடியும் க்ளவுஸை கட்டி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அவங்க நான்வெஜ் கூட சாப்பிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுலேயே வாழ்கிறவங்க அவங்க இப்படி அவங்க எமோஷனல் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களால வாழவே முடியாது. அந்த அந்த ஒரு ப்ரொஃபஷன்லேயே இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, எனக்கே நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேனே. ஒரு வாட்டி படபடப்பாக வருது, செஸ்ட் பெயின் மாதிரி வருது, சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்து இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எதுனாலும் உடனே நமக்கு ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படியா இருக்கும். ஸோ நானும் என்ன பண்ணுறேன், ரொம்ப நர்வஸ் ஆகிடுறேன், பயந்துடுறேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போயிட்டு ஒன்று சொன்ன உடனே அவங்க நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல, இன்னும் 5 நிமிஷத்தில் உயிர் போயிருமோ, 2 நிமிஷத்தில் உயிர் போயிருமோ, இது எனக்கு தோணிட்டு இருக்கிற ஒரு ஃபீல். டாக்டர் இசிஜி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவங்க உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. 2-3 நர்சஸ், 2 லேடிஸ் இருக்காங்க, 2 ஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் தான் டெக்னீஷியன்ஸ் ப்ரோ. என்னை படுக்க போட்டாங்க. ஷர்ட்டை கழட்ட சொல்லிடுவாங்க, உங்களுக்கு தெரியும். அது எதோ வைப்பாங்கல்ல, எல்லாம் வச்சு இந்த ஜெல்லெல்லாம் தடவி எதை பண்ணுவாங்கல்ல. ஜாலியாக காமெடி பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஃபன் பண்ணிக்கிட்டு இப்படி ஒன்று ஒன்றா பண்ணுறாங்க, எதோ ஆன் பண்ணுறாங்க. எனக்கு அப்படியே கொலை வெறி வருது. என்னடா அது, நான் செத்துக்கிட்டு இருக்கேன், என் உயிர் போயிட்டு இருக்குது, இவங்களுக்குலாம் என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு வருது. அன்னைக்கு எனக்கு அது புரியல. அப்புறம் யோசிக்க இன்னும் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களெல்லாம் பழகும் போது அவங்க வாழ்க்கையே அதுதான். அப்படிங்கும் போது இதை ஒரு மிகப்பெரிய குற்றமா நான் பார்க்க தேவையில்ல. ரோலிங்ல இல்லைன்னு நினைச்சு அவங்க, அதாவது அந்த கேள்வி பதிலுக்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம், கேமரா ஆன்ல இல்லைன்னு நினைச்சு அவங்க பண்ணியிருக்கலாம். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அண்ட் அது போக இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற நீங்க, நான் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் கூட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் என்னதான் சோகமான இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது கொஞ்சம் நம்ம ரேஷனலாகவும் திங்க் பண்ணுவோம், பிரச்சனை. ஆனாலும் கூட இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் கறி குழம்பா தான் இருக்கும். எல்லாம் சண்டே மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. கருப்பு படத்துக்கு போகிறவங்க கருப்பு படத்துக்கு போவாங்க, ஐபிஎல் பார்க்குறவங்க ஐபிஎல் பார்ப்பாங்க. அவங்க ரொட்டீன்ஸ் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதான் பெட்டர் ட்ரூத், கசப்பான உண்மைங்க. லைஃப் ஹாஸ் டு கோ ஆன் மாதிரி எல்லாருமே போயிட்டு நம்ம இஷ்யூவை பார்க்கணும், அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கணும். ரொம்ப எமோஷனல் ஆஸ்பெக்ட்ல போறதுனால நம்ம வந்து வேற ஒரு உண்மையை அது மறைச்சிருமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அவங்களை குற்றவாளி ஆக்குறது காவல்துறையை வந்து இந்த விஷயத்துக்காக இப்படி ஒரு ஃபுட்டேஜ் நாங்கள் பார்த்தோம் அதனால இப்படியான்றதை நான் ஏற்கலாம். சரி, இப்போ கடைசியான ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இன்னொரு வீடியோவும் சர்க்குலேட் ஆகிருக்கு. ஒரு பெண்மணி பேசுகிறாங்க, அதே சூலூர் பகுதியில். அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கவங்க தான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோவில் சொன்னதை நான் சொல்கிறேன் சரியா, இல்லைனா அந்த வீடியோவே ப்ளே பண்ணிடலாமா? ஏன் வேலை இல்லை, வேண்டாம் விஷயத்த சொல்லுங்கள். அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அவங்க தாயாரை பற்றி அவங்க இதை பேசுகிறாங்க. ஸோ அந்த காணொலி வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ திமுக ஆட்சியில் அந்த மாதிரி ஒரு வந்து அதை மடைமாற்றத்துக்கு பண்ணுறாங்க, டைல்யூட் பண்ணுறாங்க, விக்டிம் பிளேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு வேளை அது உண்மையாச்சுன்னா காவல்துறை விசாரிச்சு அந்த உண்மையும் தெரியப்படுத்தும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? ஆக்சுவலி அந்த வீடியோ நான் இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். குறிப்பாக டிவிகே ஐடிவிங் அஃபிஷியல் அன்அஃபிஷியல் அப்படிங்கிறத தாண்டி டிவிகே சப்போர்ட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த வீடியோவை பெரிய அளவில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த வேலையை செய்யாதீங்க. ஒருவேளை அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ காவல்துறை அங்கே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. ஆமாம், அரை மணி நேரத்தில் அங்கே நடந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு கேதர் பண்ணிருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க அந்த கேஸில் அப்படி ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு முறையான கைடன்ஸும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து முறையான
அவங்களுக்கான உத்தரவு வந்து அவங்க அதை பண்ணிடுவாங்க. ஒருவேளை சம்மந்தப்பட்ட குடும்பத்திலேயே குற்றவாளிகள் இருக்கிறாங்க, அல்லது கவனக்குறைவாக இருந்திருக்காங்க, அல்லது அவங்க மேலே வேற ஒரு தப்பு இருக்குது, அதுதான் அதுக்கு காரணமாயிடுச்சுன்னா இதெல்லாமே போலீஸ் தெரிஞ்சிடும். சுற்றி இருக்கிற வீட்டுக்காரங்களுக்குலாம் என்னங்க வேலை? அங்கே வந்துட்டு போகிறவன் யார்? அவன் மிட்டாய் கொடுத்து தான் கூப்பிட்டு போனானா, இல்லை அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறவன், எதுவாக இருந்தாலும் அங்கே இந்நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை ஒரு வீடியோவாக போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பரப்பி, ஏன்னா அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் உண்மை என்னன்னு என்ன வேணா இருக்கலாம். இதை உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்கள பார்க்க வச்சு அவங்கள ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வச்சு அதனால அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ற மாதிரியோ அல்லது வேற ஒருத்தங்களை விக்டிம் பண்ற மாதிரி இது பண்றது என்ன ஆவா மாறும். அது நீண்ட காலத்துல என்னவா மாறும்னா இது ஒரு நோய், தொற்று நோயா மாறும். உடன்பிறப்புகள் கிட்ட இருந்து தொத்திக்கிட்ட நோய், முட்டு. டிஎம்கே 2.0 மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறீங்க. என்ன பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவாரு பாவம், அண்ணனை திட்டாதீங்க, பப்ளுவை திட்டாதீங்க, அந்த இடத்த நோக்கி அது கொண்டு போயிடும். அதனால இதை நீங்க பண்ணாதீங்க, இந்த ஸ்ப்ரெட் பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. அது அப்படி எதனா இருந்தால் போலீஸ் பார்த்துக்கிட்டோம். எல்லாரோட அவங்க ஸ்மார்ட், உண்மை அதுதான். அவங்க விடுங்க சொல்லலாம் வேற வேற மாதிரி போகும். அதனால இதை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, கெட்ட பேர் வரும். எந்த சோசியல் மீடியா மூலமா எந்த இன்ஸ்டா மூலமா உச்சத்துக்கு போனீங்களோ அதே உங்களுக்கு தள்ளிடும், பேக் ஃபயர் ஆயிடும். ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. நான் ஏற்கனவே ஜெயிச்சதுலேருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரே பாயிண்ட் இதுதான். இந்த எலெக்ஷன் எமோஷன் டிவிக்கு முக்கியமான ரோலை அந்த பரிதாப உணர்வு அப்படிங்கிறது பிளே பண்ணியிருக்கு. நான் 35% பரிதாபத்தில் வந்துச்சு நான் சொல்லலை. பட் அந்த அதிகாரத்தில் உட்காரத்துக்கான அந்த எக்ஸ்ட்ரா 5% to 10% வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, நிச்சயமா என்னடா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்களேடா, இந்த மனுஷன் பாவண்டா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் சேர்ந்து தான் அவரை வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிச்சு. அந்த 10% அப்படிங்கிறது நிலையான ஓட்டு இல்லை. ஸோ நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவை ஓவர் யூஸ் பண்ணும்போது ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இன்னும் 1000 ஐடி கிரியேட் பண்ண முடியும், இன்னும் 1000 ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக பண்ணும்போது டிஎம்கே எப்படி 6 ஏஜென்சி வச்சுக்கிட்டு அடி வாங்கினாங்களோ அப்படியே பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ கவனமாக இருக்கணும். ரைட். ஆனால் எண்டிங் நோட் எங்கே ஸ்டார்ட் பண்ணாமே அங்கேயே வந்து முடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ. ஸோ என்ன தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம தான் பார்த்துக்கணும். எக்ஸாக்ட்லி பிரதர். ஒன்றும் இல்லை, நான் இது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு தான். ஊரில் ஒருத்தங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஒருத்தர் பெரியவர். அவர் சொன்னார், அதாவது பெண் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறத பற்றி ஒரு டிஸ்கஷன், ரிலேட்டிவ்ஸில் இருக்கிறவங்கள அடுத்த படிப்புக்கு இப்போ இந்த வருஷம் முடிஞ்ச அடுத்த வருஷம் போகிறாங்கல்ல, அதுக்கு சேர்க்கறதுக்கு அப்போது ஹாஸ்டல் கரெக்டாக இருக்குமா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறவங்க. பாதுகாப்பு சம்மந்தமாக எப்படி இருக்கும், ஏதாச்சும் இஷ்யூஸ் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா பெண்கள்லாம் அப்படி இருக்கும் கன்சர்ன். அப்போது அவர் சொல்கிறாரு என்னென்னா, இல்லை விஜய் சிஎம்மாக இருக்காப்புல, ஸோ மோஸ்ட்லி சேஃப்டிக்கெலாம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எல்லாம் பார்ப்பாங்க பண்ணுவாங்க, அதனால் அது தைரியமாக வெளியே கூட அனுப்பி படிக்க வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனே நான் மிரண்டேன். அதாவது எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கடா இந்த மனுஷன் மேலே அப்படின்ட்டு. ஸோ விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சாதாரண இடம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம், ரொம்ப ஹெவியான ஒரு பொறுப்பு, வெயிட்டான ஒரு பொறுப்பு. அது அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்க பிரதர். எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை படிக்கிறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, பிரச்சனை வருமா, ஆண்டி வேலைன்னு சொல்லி பேசினா விஜய் சிஎம்மா இருக்காரு பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்க. டாபிக்ல அவர் வந்துடுறாரு. அப்போ எங்க இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி டிவிக்கு அரசாங்கம் பார்த்துக்கணும். அதனால எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதோ, எந்த அளவுக்கு லவ்வை காமிச்சாங்களோ அந்த அளவுக்கு தான் கிரிட்டிக்கல் மைண்டோடையும் பார்ப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பட் நீங்க சொன்ன பாயிண்ட், இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார்ல, அவர் சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை. இருக்காரு, அவருடைய இன்டென்ஷன் முதலமைச்சராக எவ்வளோ வேணுமோ அவர் இருக்கலாம். ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சில பாதுகாப்புக்கு உட்பட்டு சில விஷயங்களை நம்ம திட்டமிடுறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் நான் ஆக்சுவலி நம்ம இதில் வந்து ஒரு தலைப்பட்சமாக இல்லாமல் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். மனசுல இருந்து பேசியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்வையாளர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.